இந்த சபையில் பல நேரங்களில் காணோம் காணோம் என்ற வார்த்தையை நாம் கேள்விப்பட்டோம். நான் சொல்லிக் கொள்கிறேன், சூரியனை வானத்தில் காணலாம், சந்திரனை நட்சத்திரங்கள் நடுவில் காணலாம். பக்த பிரகலாதன் சொன்னான், ஆண்டவனை எங்கே காண்கிறீர்கள் என்றால் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் என்றான். அந்த வகையிலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஆன்மீகத்தில் உருவாக்கப்பட்ட பக்தருடைய நன்மைகள், அது உருப்பசி ஓவாபிசி என்ற பசி போக்கின்ற அன்னதான திட்டம் என்றாலும் சரி, கட்டணமில்லாத இலவச திருமணம் என்றாலும் சரி, அது விளக்கு பூஜை என்றாலும் சரி, அது மருத்துவ மனைகள் என்றாலும் சரி, எங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பயன்பெற்றார்களோ அங்கெல்லாம் எங்கள் உயிரினும் மேலான திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகனை காணலாம் 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 என்று பதிவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் நிதிநிலை அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்தீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கொள்கை விளக்க குறிப்பிலே கூட குறிப்பிட்டிருந்தீர்கள். பக்கம் 281 3000 கோயில்களுக்கு திருக்குடம் முழுக்கு என்று. ஆம், திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் 4641 திருக்கோயில்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு வரையில் குடமுழுக்கு நடத்தினோம். நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கொள்கை விளக்க குறிப்பில் 281 கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்தினோம் என்று கூறியிருக்கின்றீர்கள். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் 4930 திருக்கோயிலுக்கு திராவிட மாடல் ஆட்சியில் விதைக்கப்பட்ட விதைதான் இன்றைக்கு மரமாக வளர்ந்து குடமுழுக்கு கண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். இதிலும் ஒரு பின்னடைவு. நாங்கள் ஆட்சி பொறுப்பில் 5 ஆண்டுகளில் 4930 என்றால் நீங்கள் 5 ஆண்டுகளில் 3000 என்று அறிவித்திருக்கின்றீர்கள். இந்த 3000ஐயும் கணக்கிட்டு பார்த்தால் திராவிட மாடல் ஆட்சியில் 12630 திருக்கோயில்களுக்கு நாங்கள் எஸ்எல்சி அனுமதியை வழங்கியிருக்கின்றோம். நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற இந்த 3000 திருக்கோயில்கள் அதிலே வருகிறதா அல்லது அது இல்லாமல் தனியாக நடத்த போகின்றீர்களா? மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, 3000 கோயிலுக்கு திருக்குட முழக்கு செய்யப்படும் என்ற அறிவிப்பு இந்த ஆட்சியின் பின்னடைவு என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயத்தை இங்க தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கடந்த 5 ஆண்டுகள்ல 2494 திருக்கோயில்களுக்கு திருப்பணிகளை பொதுநல நிதியில் செய்வோம் என்று அதற்கான திட்டங்களை எல்லாம் தீட்டிவிட்டு இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மொத்த மதிப்பீட்டில் இன்னும் 392 கோடி நிலுவையில் இருக்கிறது. திரும்ப செலுத்தாம நிலுவையில் இருக்கிறது. அதுல முழுமையாக திருப்பணிகள் முடிந்த கோயில்கள் இருக்கிறது, பாதியில் திருப்பணிகள் நிற்கக்கூடிய கோயில்கள் இருக்கிறது, இன்னும் துவங்கப்படாத பணிகள் இருக்கிறது. அப்ப ஏறத்தாழ 400 கோடி ரூபாய் அளவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய தொகை நிலுவையில் இருக்கிறது. அது மட்டும் இல்லாம கடந்த 5 ஆண்டுகள் சட்டமன்ற அறிவிப்பு எடுத்து பாத்தீங்கன்னா 2021-22 முதல் 2025-26 வரைக்கும் மொத்தம் 844 சட்டமன்ற அறிவிப்புகளை மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கும்போது வழங்கியிருந்தார். அந்த அறிவிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ இன்றைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம நடத்த 79 அறிவிப்புகள். அந்த அறிவிப்புகள்ல 79 அறிவிப்புகள் சுமார் 418 கோடி நிதி இல்லாம துவங்கப்படாத நிலையில இருக்குது. அப்ப வெறும் சட்டமன்ற அறிவிப்புக்காக எண்ணிக்கையை கூட்டி அறிவித்து விட்டு அதையெல்லாம் எங்களை கேன்சல் பண்ணக்கூடிய இடத்துக்கு தள்ளி விடாம என்ன செய்ய முடியுமோ நிதிநிலையை கருத்தில் கொண்டு அதை தெளிவாக அறிவித்திருக்கிறோம். 3000 என்பதை முதலில் நாங்கள் முடித்துவிட்டு அதற்கு பிறகு 4000 என்ன 5000 என்ன முடிஞ்சா 6000 கூட நாங்க செய்வோம். ஆனா வாக்குறுதியில ஒண்ணு கொடுத்துட்டு அடுத்து அதை கேன்சல் பண்ணக்கூடிய சூழலுக்கு நிச்சயமாக எங்களுடைய ஆட்சி இருக்காது. மாண்புமிகு உறுப்பினர் பி.கே. சேகர் பாபு அவர்கள். நான் லாவாணி பாட விரும்பவில்லை. நீங்கள் அறிவித்த அறிவிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற 5 ஆண்டுகளில் 3000 கோயில்களில் நாங்கள் திருப்பணி செய்வோம் என்று. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டினேன். நீங்கள் ரத்து செய்ய பணிகள் அனைத்தும் மக்கள் நல பணிகளுக்காக இந்த ஆட்சியிலே விடப்பட்ட டெண்டர்கள். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அதை மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆட்சியில்தான்
கடந்த முறை சட்டமன்றத்திலேயே நான் சொன்னேன் 500 பேர் கூட வராத இடத்திற்கு எதுக்கு மல்டி லெவல் கார் பார்க்கிங், அது மக்களே கேட்கலன்னு சொன்னேன். அது போன்ற திட்டங்களை தான் நம்ம இன்றைக்கு இன்னும் ஆரம்பிக்காத நிலையில் இருக்கும்போது நம்ம அதை கேன்சல் பண்ணிருக்கோமே தவிர்த்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்ம எங்கேயுமே கேன்சல் பண்ணல. அதோட இன்னொன்னையும் சொல்றேன், எந்த அளவிற்கு இன்னும் நிதி சுமையில இருக்கும்போது பணம் திரும்ப வர வேண்டியது இருக்குன்னா, நகைச்சுவையா ஒரு விஷயத்தை சொல்றேன். நம்முடைய பாடநூல் கழக வாரியத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்குரிய சகோதரர் அண்ணன் லொயாலா மணி அவர்கள் அனைவருக்கும் தெரியும். எப்பவுமே எனக்கு போன் பண்ணாருன்னா, அன்பா சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஏது பண்றேன்னு கேட்பாரு. இப்பெல்லாம் உன் துறையில ஒரு 58 லட்சம் எனக்கு பெண்டிங் இருக்கு, அதை எப்ப கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த அளவிற்கு நிறைய இடங்கள்ல திருப்பி தர வேண்டிய பணத்தொகை இருப்பதனால தான் நாம இந்த நிதி நிலைமையை கருத்தில் கொண்டு நம்ம அந்த 5 வருஷத்துக்கான திட்டங்களை எண்ணிக்கையை நம்ம சொல்லியிருக்கிறோம். இதை இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மாண்பு உறுப்பினர் பி கே சேகர் பாபு அவர்கள். ஒரு ஆட்சி நிறைவேறுகின்ற பொழுது நடைபெற்ற பணிகளுக்கு அடுத்த ஆட்சியில் நிலுவை இருந்தால் அதை தருவதுதான் ஒரு திறமையான ஆட்சிக்கு அடையாளம். எங்களை பொறுத்தளவில் எங்களுடைய ஆட்சியில் திராவிட மாடல் நாயகன் மீது வைத்த நம்பிக்கையில் அவருக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2000 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி மாத்திரம் எங்கள் ஆட்சியின் மீது நம்பிக்கை வைத்து வரப்பட்ட நிதி அந்த நிதி. அதேபோல் திருக்கோயிலுடைய வருவாயை எப்படியெல்லாம் பெருக்கினோம் என்பதற்கு உதாரணம், நிலுவையிலே இருந்த 570 கோடி ரூபாயை வாடகை நிலுவை பாக்கியை திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சிக்கு உண்டு. அன்னதான திட்டத்திற்கு சுமார் 300 கோடி அளவிற்கு பொதுமக்கள் பங்களிப்பை கொண்டு வந்து சேர்த்த ஆட்சி எங்கள் ஆட்சி. கடந்த காலங்களில் செய்யப்பட்ட பணிகளுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டிய உண்டு. அதை உங்கள் திறமையால் செய்யுங்கள், நிலுவைத் தொகையை நிவர்த்தி செய்யுங்கள்.